ஆறாம் வகுப்பு இயல் 7 வாழ்த்து. பாரதம் அன்றைய நாற்றங்கால். எழுதியவர் தாராபாரதி. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்கும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தாராபாரதியின் கவிதைகள். ஆசிரியர் தாராபாரதி. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக என்பன இந்நூலின் மற்ற வரிகள். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாராபாரதியின் சிறப்பு பெயர்கள்: கவிஞாயிறு, உவகை கவிஞர், எழுச்சிமிகு கவிதைகள் பாடுவதில் வல்லவர். தாராபாரதி எழுதிய நூல்கள்: புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். தாராபாரதியின் கவிதைகள். தாராபாரதி வாழ்ந்த காலம் 26/2/1947 முதல் 13/5/2000 வரை. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். உரைநடை. தமிழ்நாட்டில் காந்தி. பெண்கள் முன்னேற்றம், சமுதாய முன்னேற்றம், தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காக பாடுபட்டவர் காந்தியடிகள். எளிமையை ஓர் அறமாக போற்றியவர் காந்திஜி. காந்தியடிகள் முதன்முறையாக சென்னைக்கு வந்த ஆண்டு 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற இடம் ராஜாஜியின் வீடு. தம்முடைய பொது கூட்டத்திற்கு தலைமை தாங்க காந்தியடிகளை அழைத்தவர் பாரதியார். பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்று கூறியவர் ராஜாஜி அவர்கள். பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள். காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்த ஆண்டு 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றம் ஏற்படுத்திய ஊர் மதுரை. காரைக்குடிக்கு அருகில் உள்ள ஊர் கானாடு காத்தான். காந்தியடிகள் தமிழ் கற்க தொடங்கியது எங்கே? தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில். காந்தியடிகளை கவர்ந்த கையேடு ஜி. போப் எழுதிய தமிழ் கையேடு. காந்தியை கவர்ந்த நூல் திருக்குறள். சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1937. இம்மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் காந்தியடிகள். இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உ.வே. சுவாமிநாத ஐயர். யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள். உ.வே. சுவாமிநாத ஐயர். விரிவானம். துணைப்பாடம். வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் பெற்றோர்: திரு செல்லமுத்து சேதுபதி அவர்கள் சக்கந்தி முத்தாத்தாள். ராமநாதபுரத்தின் மன்னன் செல்லமுத்து சேதுபதி இவருடைய ஒரே மகள் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் அறிந்த மொழிகள்: தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. வேலுநாச்சியார் கற்றுக்கொண்டவை: சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள்போர், வில் பயிற்சி. வேலுநாச்சியாரின் கணவர் பெயர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். ஆங்கிலேயர் காளையார் கோவில் மீது போர் தொடுத்த ஆண்டு 1772ஆம் ஆண்டு. இப்போரில் வீரமரணம் அடைந்தவர் முத்துவடுகநாதர் வீரமரணம் அடைந்தார். வேலுநாச்சியார் ஒரு படையை திரட்டி எங்கு தங்கி பயிற்சி அளித்தார்? திண்டுக்கல் கோட்டையில். வேலுநாச்சியாரின் அமைச்சர் பெயர் அமைச்சர் தாண்டவராயன். வேலுநாச்சியாரின் தளபதிகள்: பெரிய மருது, சின்ன மருது. வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்ப்பது குறித்து யாருடன் கலந்து பேசினார்? மைசூர் மன்னன் ஹைதர் அலி. வேலுநாச்சியாருக்கு உதவ விரும்பிய ஹைதர் அலி எத்தனை படை வீரர்களை அனுப்பினார்? 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பினார். வேலுநாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் மருது சகோதரர்கள். பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர் குயிலி. வேலுநாச்சியார் முதலில் மீட்ட பகுதி காளையார் கோவில். வேலுநாச்சியார் யாருக்கு நடுகள் நடச் செய்தார்? உடையாள் என்ற பெண்ணுக்கு. தம்மை காட்டிக் கொடுக்காத காரணத்தால் ஆங்கிலேயர் கொன்ற பெண் உடையாள். அவளுடைய நடுகல்லிற்கு வேலுநாச்சியார் எதை காணிக்கையாக செலுத்தி வணங்கினார்? தாம் வைத்திருந்த தாலியை. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. வேலுநாச்சியார் வாழ்ந்த காலம் 1730 முதல் 1796. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண் வேலுநாச்சியார் அவர்கள். இலக்கணம். நால்வகை சொற்கள். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அவை: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல்லாகும். எடுத்துக்காட்டு: பாரதி, பள்ளி, கண். வினை என்ற சொல்லின் பொருள் செயல். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். எடுத்துக்காட்டு: வா, போ, எழுது.
பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல்லாகும். இது தனித்து இயங்காது. எடுத்துக்காட்டு: தந்தையும் தாயும் தம்பிக்கு க்கு திருக்குறளை ஐ. பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்துவது உரிச்சொல்லாகும். எடுத்துக்காட்டு: மாநகரம், சாலச் சிறந்தது. வஉசியின் பன்முகைத்தன்மை. தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர். வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர். ஆங்கிலேயரின் கப்பலுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வஉசி ஆவார். அக்கப்பலுக்கு லாவோ காவோ என பெயரிட்டார். வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு 1906ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் நாள். வஉசி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியாரை. வஉசி யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? பாரதியார் பாடல்கள். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னர் எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும்? ஓர் அமைச்சர். ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னர் எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும்? ஒரு மனிதன். கலைச்சொற்கள்: நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம், கலைக்கூடம், ஆர்ட் கேலரி, இலக்கியம், லிட்ரேச்சர், மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, அறக்கட்டளை, ட்ரஸ்ட், தன்னார்வலர், வாலண்டியர், சாரண சாரணியர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், சமூக சேவகர், சோஷியல் ஒர்க்கர், இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ் ஜிஆர்சி, மனிதநேயம், ஹியூமனிட்டி, கருணை, மர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு, நோபல் பிரைஸ், சரக்குந்து. லாரி. நன்றி.